ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுப்பெற்று ஒரு வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விழுங்குறார். கண்டிப்பாக தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் ஏற்படுது, புத மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது, மார்த்தாண்ட மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் சிறப்பு. இந்த 2026 கோச்சார ரீதியாக பார்த்தோம்னா சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடக்குது. சனி பகவான் நன்மை தரலை. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில தான் பிறப்போம். இந்த தசையில பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு. அந்த தசா புத்தி தான் பேசுது. மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இது முழுக்க 100% அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சி காமகோடி பீடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் அஸ்வதி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இதுதான் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளுக்குள்ள அடக்கம். 2.25 நட்சத்திரம் இப்படியெல்லாம் ஒரு ராசிக்கு வரும். அந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு வருகின்ற புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் பார்க்கிறோம். அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னால் எந்த ஒரு வருடமும் இல்லாத வகையில் 4 பயிற்சிகள் நடந்திருக்கு. சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு. இப்போ அதையெல்லாம் வைத்து அந்த பயிற்சிகள் மூலமாக என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது, இந்த 2025ஆம் ஆண்டு தான் நம்ம பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டிருந்தோம், 2026 ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிற பலவிதமான எதிர்பார்ப்புகளோட பல ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கும். அப்போது நம்ம இந்த ராசிகளாக பார்க்கிறத விட நட்சத்திர வாயிலாக, ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம். இந்த தசையில் பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு உண்டு. அந்த தசா புத்தி தான் பேசுது. அப்போ அந்த தசாநாதன் அப்படிங்கிறவன் இங்கே எந்த இடத்துல இருக்கான், இந்த 2026க்கு அவன் சாதகமாக இருக்கானா? ராசிநாதன் மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். பொதுவாக பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இது முழுக்க 100% அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும். அப்படி பார்க்கும் பொழுது தான் இந்த 27 நட்சத்திரமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன தசாநாதன் இருக்கான், இந்த தசாநாதனுடைய இப்போ எங்கே இருக்கா, அவனை யார் பார்க்குறா, ராசிநாதன் யார், இதெல்லாம் வச்சு தான் நாம் பலன்களை சொல்கிறோம். அது கூட இந்த 2026 இந்த அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சனி பகவான் முதல்ல 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கார். கடந்த ஆண்டு பயிற்சியானார்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2027 தான் அவர் பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் குரு பகவான், ராகு கேது 1.5 வருஷம் 2026 லாஸ்ட்டில் ஆவாங்க. இப்போ இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கா, நம்ம தசாநாதன் சாதகமாக இருக்கா, ராசிநாதன் சாதகமாக இருக்கா, இப்படி இந்த பயிற்சிகளோடு கூடிய இண்டிவிஜுவலையும் பார்க்கறது தான் இந்த பலாபலன்களுடைய ஒரு பதிவு. அப்போது இந்த 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, எவ்வளவு சதவிகித நன்மைகள் இருக்குது, யார் யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னு இந்த பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அதனால் நமது நேயர்கள் அவசியம் தவறவிடாமல் இந்த பதிவை பார்த்து இதன் பிரகாரம் இந்த 2026 புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடி அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவித்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருந்தால் அதையும் செய்து கொண்டு சக குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு வாங்க நம்ம உள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போய் 27 நட்சத்திரத்தினுடைய பலன்களை விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மகம் நட்சத்திரத்துக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக மகம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே கேது திசையில் பிறக்கிறீங்க. ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். இப்போ சூரியன் கேது எங்கே இருக்காங்கிறத பார்க்கணும். அதுபோக கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறதையும் பார்க்கணும். பொதுவாக மகம் நட்சத்திரம் எடுத்தினால் மிகச் சிறப்பானவர்கள், தலைமை பொறுப்பை வைக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டால் இருந்தாலும் நிர்வாக திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இந்த ஆண்டு உங்களுடைய ராசியிலே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஞானம், அறிவு, கல்வி, ஆன்மீக நாட்டங்கள், இறை வழிபாடு, தியானம், தவம், ஜபம், யோகம் இதெல்லாம் பண்ணலாம். ஒரு ஞானிகளுடைய சந்திப்பு, ஆசிரமத்துக்கு போகிறது, யாகங்கள் பண்ணிக்கிறது, ஜாதகம் பார்த்துக்கிறது, பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பை கொடுக்குது. அதே மாதிரியே ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, ஜோதிடம், ஆர்ட், கலை, ஓவியம், பெயிண்டிங், சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். அது போக சட்டத்துறை, நீதித்துறை, காவல்துறை, இராணுவம், அது போக மற்றதெல்லாம் சொல்கிறாங்க. காவல்துறை, சிஐடி, கியூ பிரான்ச்சுன்னு நிறைய சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. தசாநாதனுடைய அமைப்பு. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுப்பெற்று ஒரு வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விழுங்குறார். கண்டிப்பாக தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம், விவகாரங்கள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் லாபங்களை ஏற்படும். ஸ்திரமான சொத்துக்கள் அப்படிங்கிறது வாங்கலாம். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். கூட செவ்வாய் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. புத ஆதித்ய யோகம் ஏற்படுது, புத மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது, மார்த்தாண்ட மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் சிறப்பு இந்த 2026. இப்போ பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் இதெல்லாம் வாங்கலாம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம். கட்டுமான பணியாளர்கள், ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், உணவுத்துறை, நெடுஞ்சாலை பணியாளர்கள், போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு முன்னேற்றங்களே ஏற்படுது. புதன் இருக்கிறதுனால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. பொதுவாக தசாநாதன், ராசிநாதனை வச்சு சொல்லியிருக்கேன். அது போக கோச்சார ரீதியாக பார்த்தோம்னா சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடக்குது. சனி பகவான் நன்மை தரலை. கேது பகவான் ராசியிலே இருக்கார். ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுங்கிறது பழமொழி. ராகு 7ஆம் இடத்துல, இப்படியெல்லாம் குரு 12க்கு வந்துடுவார். இப்போ கோச்சார ரீதியாக சிம்ம ராசின்னு பார்த்தால் நல்ல பலன்கள் இல்லை 2026. எதற்கும் மகம் நட்சத்திரம் சிம்மராசி நேயர்கள் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை அவசியம் இந்த தருவாயில் பார்த்தே ஆகணும். பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க. அதனால் நம்ம நட்சத்திரம் நல்லா இருந்தாலும் ராசி பிரகாரம் சரியில்லை. அதனால் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டு தங்களுக்கு ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது. எல்லா தொழில் பண்ணுறவங்களுக்குமே எல்லாத்துக்குமே. அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். அன்பார்ந்த நமது டிவோட்டினேஷன் நேயர்களே, நாம் இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்படிலாம் தான் இந்த புத்தாண்டு பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு சரியில்லை, இவங்க இந்த பரிகாரங்களை பண்ணிக்கிறோம், அவரவர்கள் அந்த சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு நீங்களே பார்த்துருங்கன்னா புரிஞ்சிருக்கும். பலவிதமான நுண்ணறிவோடு உள்ள நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அதுவும் போக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதில் மாற்றங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகத்தில் இந்த 9 கிரகங்களும் வலுப்பெற்று இருக்குது, நல்ல இடங்கள் இருக்குது, நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் அது மேலே படுது, நல்ல தசா புத்தி நடக்குது இப்போ அப்படிங்கிறதெல்லாம் சொந்த ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும்.
இது பொதுவான பலன்கள். இந்த ராசியில் பிறந்திருந்தால் இந்த ஒன்றும் வேண்டாம், நான் வந்து கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கங்க. நான் மட்டுமா கிருத்திகை நட்சத்திரம்? உலகத்தில் பல கோடி பேர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான். இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பலன்கள் தான் நாம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக கிடைக்கிற சாப்பாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நாம் மட்டும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம வயிறு ரொம்பன்னா நம்ம சாப்பிட்ணும், நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், வயிறு ஃபுல் ஆகணும், அப்போ தான் நிறுத்துறோம். அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் ஒரு தொன்னை பிரசாதம் கொடுப்பான், வயிறு நிறையாது. எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அதனால் ஒரு தொன்னை தான் கிடைக்கும். இதே ஹோட்டலுக்கு போனோம்னா வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்றோம், வீட்டில் வயிறு ரொம்ப சாப்பிட்றோம். அந்த மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதுவும் கை கொடுக்கும், கூட நம்ம சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் கலந்து பார்க்கும் பொழுது தான் 100% இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நமது நேயர்கள் இந்த பதிவையும் பார்த்து சொந்த ஜாதகத்திலையும் ஏதாவது கஷ்டங்கள், ஒரு சந்தேகங்கள் இருப்பின் தாராளமாக என்னுடைய அலைபேசி நம்பரை சொல்கிறேன். 9865098370 9865098370. இதில் ஸ்க்ராலிங்லேயும் போடுவாங்க. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை விரிவாக தெளிவாக பார்த்து பயன்பெற்று இந்த 2026 சந்தோஷமாக கொண்டாட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.